உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இல புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்புடைய அவர்களுடைய நண்பர்கள் இவங்களெல்லாம் சார்ந்தவங்கலாம் யார் யாருன்னு தேடி போயி ஈடி ரெய்டு போகுது. எப்படி பார்க்குறீங்க ஈடியினுடைய செயல்பாடுகள? ஈடியினுடைய செயல்பாடு அப்படின்றது, இந்த அமலாக்கத்துறை அப்படின்றது இன்னைக்கு இல்ல. பிஜேபி என்றைக்கு ஆட்சியில உட்கார்ந்ததோ, அதிகாரத்த கையில எடுத்ததிலிருந்து பிஜேபியினுடைய கொள்கையை அமுலாக்கம் செய்கின்ற துறைதான் இந்த அமலாக்கத்துறை. பிஜேபியினுடைய கொள்கை, பிஜேபியினுடைய வேலைய இவங்க அமுல்படுத்துவாங்க. அந்த அமுல்படுத்துறது தான் இந்த அமுலாக்கம். வேற ஒண்ணும் கிடையாது. ஒழுங்காக, முறையாக அதற்கென்று இருந்த மரியாதையெல்லாம் இந்த பிஜேபி வந்த பிறகு போயிடுச்சு. இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த செயல்கள நாம இன்னைக்கு எங்களுடைய ஒரு நல்ல மனிதர், அனைவரிடமும் அன்பாக இருக்கக்கூடிய, எல்லோரிடமும் பண்பாக பழகக்கூடிய ஒரு நல்லவர். எங்கள் இயக்கத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக நல்ல ஒரு நிலையில் மாவட்ட செயலாளராக இன்னும் இன்றைக்கு எங்களுடைய தலைவரே போற்றக்கூடிய அளவிற்கு சிறப்பாக துறையை கவனித்து பணியாற்றக்கூடியவராக இருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர்கள இவங்க ஏற்கனவே ஒரு முறை ரவுண்ட் பண்ணானுங்க. அதற்கெல்லாம் என்ன காரணம்? திரும்ப என்ன பண்ணானுங்க, அந்த வழக்கெல்லாம் போட்டாங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. எந்த வழக்காக இருந்தாலும் சரி, அந்த வழக்கை நான் நீதிமன்றத்தில் சந்திப்பேன். சட்டப்படி சந்தித்து நான் அதை வெற்றியோடு நான் விடுதலை பெற்று வருகிறேன்னு தான் சொன்னாரே தவிர, இவர்கள் என்ன போட்டானுங்க தெரியுமா? யாரு இந்த அமித்ஷா கூட்டம். அமித்ஷா அண்ட் அதர்ஸ் இவர்களுக்கு என்ன வேலை? யாரையாவது மிரட்ட வேண்டியது, மக்கள்ட்ட நல்ல பேரோட இருக்கிறாங்க, நல்ல பணியாற்றக்கூடியவர்கள், நல்ல மனிதர்களாக இருந்தாங்கன்னா, வாக்கு சேகரிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருந்தா உடனே அங்க ஒரு ரவுண்ட் பண்ணுவானுங்க. திராவிட முன்னேற்ற கழகங்கள்ல இந்தியா முழுக்கும் இதான் வேலை. அதுக்குதான் இந்த அமுலாக்கம். இத வச்சு செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட என்னுடைய அன்பு இளவல் தான் அவரு. நல்ல உடன்பிறப்பு. செந்தில் பாலாஜி கிட்ட கட்சி மாறுவதற்கு, பிஜேபிக்கு வந்து விடுவதற்கு இப்படியெல்லாம் அவரை மிரட்டிலாம் பார்த்தாங்க. நாங்க எதுவாக இருந்தாலும் சரி, நான் சரியாக இருக்கிறேன். நான் நீதிமன்றத்துல பார்த்துக்கிறேன். இந்த கதைக்கெல்லாம் இரையாக மாட்டேன் என்று அவர் முகத்தில் அடித்தார் போல வீசி எறிந்ததுனால தான் அவர் மேலேயே ஒரு கணக்குல இருந்தாங்க. அவர் மேலேயே ஒரு கடுப்புல இருந்தான். இது இவரு புகழேந்தி திமுககாரரு, அவரு அப்படிதாங்க சொல்லுவாரு அப்படின்னு யாராவது நினைச்சா அவங்களுக்கு ஒன்று நினைவுபடுத்தணும். என்ன தெரியுங்களா? இந்த அமலாக்கத்துறை நான் சொல்வது 23ல 2023 நவம்பர்ல அப்ப பாருங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சஞ்சய் மிஸ்ரான்னு ஒரு டைரக்டர். சஞ்சய் மிஸ்ரா அமலாக்கத்துறை. அந்த சஞ்சய் மிஸ்ராவ பதவி நீட்டிப்பு கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஏன் பதவி நீட்டிப்பு கொடுத்தாங்கன்னா, வட இந்தியா முழுவதும் காஷ்மீர்ல இருந்து இவர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய நிலையில இந்த சஞ்சய் மிஸ்ரா ஆட்களை போட்டு ஒரு அடியாட்கள் கூட்டம் மாதிரி அதை நடத்திட்டு இருந்தார். அதனால அந்த ஆள என்ன பண்ணாங்க, 3 முறைக்கு மேல இது பண்ணாங்க. நீட்டித்தாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பீரியட. சட்டத்திற்கு புறம்பாக அதை நீங்க கவனிக்கணும். இனிமேல் அவரை நீட்டிக்க முடியாது என்று சட்டம் இருக்கின்ற பொழுது சட்டத்தை மீறி செஞ்ச உடனே சிலர் கோர்ட்டுக்கு போனாங்க. அங்கேயும் இருப்பாங்கல்ல. கோர்ட்டுக்கு போன உடனே உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக இனிமேல் இவரை பதவி நீட்டிப்பு செய்ய முடியாது. பதவி நீட்டிப்பு செய்ததே சட்ட விரோதம். உடனே பதவி விட்டு நீக்க வேண்டும். ஜூலை வரையில் வேண்டுமென்றால் இருக்கலாம்னு ஒண்ணு கொடுக்க, மறுபடியும் மனு போட்டு இல்ல செப்டம்பர் வரைக்கும் இருக்கலாம்னு அதுக்கு ஒரு மனுவை போட்டு வாங்கி, இவர்கள் லட்சணத்துல கோர்ட்டு இவர்களை சட்டவிரோதமாக, சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று முகத்துல அடிச்ச மாதிரி இந்த அமலாக்கப் பிரிவினுடைய இயக்குனர் நியமனத்திலே போட்டுதுன்னா, அப்ப இவனுங்க எப்படி நடத்திருக்காங்க பாருங்க. இன்னொன்னு தெரியுமா? அதோட வேடிக்கை, அங்கேயே எங்க ராஜஸ்தான்ல, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ராஜஸ்தான்ல அமலாக்கப் பிரிவினுடைய அதிகாரிகள், இந்த சஞ்சய் மிஸ்ரா அண்ட் அதர்ஸ் கூட சேர்ந்தவர்கள் 15 லட்சம் ரூபாய், 15 லட்சம் ஒரு இடத்துல
கைமாறாக ஊழலாக வாங்க அதை மாநில லஞ்ச ஒழிப்பு போலீஸ் பிடிச்சது. ம். அமலாக்கத்துறையை பிடிச்சு வழக்கு போட்டு அவனுங்களை உள்ள தூக்கி போட்டது. அப்போ பிஜேபியினுடைய ஆட்சியில் அமலாக்கத்துறையினுடைய லட்சணம். இந்த லட்சணத்துல அவங்க நம்முடைய அன்பிற்குரிய அருமை சகோதரர் உடன்பிறப்பு செந்தில் பாலாஜிய வளையம் வைக்கிறாங்களாம். அவர் தெளிவானவர். அவர் முறையானவரும் தெளிவானவரும் கூட. அதனாலதான் எதை பற்றியும் கவலைப்படாம இவங்களுடைய சோதனை நடக்குது. கிரீனேஸ் ரோட்ல தான் பங்களால தான் இருக்காரு. அதிகாரிகளோடு இருந்து துறை சம்பந்தமாக பேசிட்டு இருக்காரு. எதிர்காலத்துல மின்சாரத்திற்கு மக்கள் தட்டுப்பாடு வந்துடக்கூடாது. மின்துறையை இன்னும் சிறப்பாக எப்படி செய்வது என்று முதல்வர்கிட்ட கேட்கணும், சொல்லணும்ட்டு ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காரு. மக்கள் பிரச்சனை குறித்து மின்துறையிலும் வைத்திருக்கிறார். இதுல இவனுங்க செஞ்சிருக்கிற இந்த வேலை அதனுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப பாருங்க, எல்லாம் தெளிவா சொல்றாங்க. என்ன, தமிழ்நாடு உட்பட இன்னொருத்தர் இந்த பாசி எஸ்டிபிஐ கட்சின்னு ஒண்ணு இருக்க, அந்த எஸ்டிபிஐ ம். கட்சியினுடைய இந்தியா முழுவதும் இருக்கிறதெல்லாம் போய் நுழைஞ்சுக்கிட்டு இருக்குது அமலாக்கத்துறை. தமிழ்நாட்டு ம். உள்ளேயும் வராங்க. ஏதேதோ கணக்கு போட்டு எப்படியோ பார்த்து முடிச்சு போட பாக்குறானுங்க. இதுல ம். நம்முடைய அமைச்சர், நம்முடைய அன்பு சகோதரர் அவர்களுடைய இல்லம் கரூர்ல இருக்கிற இது, அது மாதிரி கான்ட்ராக்டர்ஸ், கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ், அது மட்டும் இல்ல, ம். போகும்பொழுது மக்களின் ஆதரவு உள்ளது நம்ம இயக்கம் அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரமாவே நான் சொல்ல விரும்புறேன். அமலாக்கத்துறை போய் நீ என்ன பார்க்க தானே போற? ஏன் அதுக்கு என்ன பயம் உனக்கு? மக்கள் கூட்டம் திரண்டு வந்து விடும். அதனால ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ராணுவ போலீஸ் பாதுகாப்போட போறாங்க. எங்க பார்த்தாலும் காவல்துறையை நிறுத்தி வச்சுட்டு உள்ள போய் வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை போடுறான். அப்ப இவனுங்களுக்கு எவ்வளவு பயம்? மக்கள் மன்றத்தின் முன்னால் வருவதற்கே பயந்து கொண்டிருக்கிற அமலாக்கத்துறை. ம். ஏற்கனவே பிஜேபியினுடைய ஆட்சியில உச்ச நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட அமலாக்கத்துறை. ம். சட்டத்தை மீறி சட்ட விரோதமாக பிஜேபி நடத்துகிறது என்று சொன்ன அந்த துறையை கையில வச்சுக்கிட்டு இந்த அமித்ஷா, ம். எந்த அமித்ஷா? சுற்றி சுற்றி பார்த்தால் அனைத்திலும் கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடிகளை அப்படியே முழுங்கி கொண்டு நிற்கிற அமித்ஷா. இந்த கோயம்புத்தூர் வந்தார்ல, ம். கோயம்புத்தூர் வந்ததுல இருந்து சகோதரர் செந்தில் மேல ஒரே தாக்கமாயிடுச்சு. ஏன் சொல்றாரு? நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நாம் ஒன்னும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசல. ம். ஏடிஎம்கேல அதிமுகவுல ஒரு மந்தி ஒண்ணு, முன்னாள் மந்தி வேலுமணின்னு நினைக்கிறேன் அந்த மந்தி. அந்த ம். மந்தி வேலுமணி எப்படி அமித்ஷா கூப்பிடுவாராம் தெரியுமா? அது தெரியுமா ம். உங்களுக்கு? அமித்ஷா தெரியாது சார். எவ்வளவு ம். ரகசியம், அமித்ஷா எவ்வளவு பாருங்க. அடாடாடாடா! எப்படிப்பட்ட நிலையில அப்படியே தூய்மையின் உச்சத்துல இருக்காங்க. உத்தமர் காந்தியடிகள் சுட்டுக் கொன்ற கோட்சே தான் எங்கள் தலைவன். கோட்சேவின் சிலைக்கு நான் மாலை போடுவேன். அதை கேட்க நீ யார்? அப்படின்னு பேசின அமித்ஷா. இந்த அமித்ஷா அப்படியே அடாடாடாடா! எவ்வளவு பெரிய மனுஷன். வேலுமணி இதெல்லாம் ஏற்கனவே ஊராக கொள்ளையடிச்சு, திருடி மக்களால் கண்டிக்கப்பட்ட இந்த மந்திரிகளாக இருக்கிற வேலுமணி போன்றவரை அமித்ஷா கூப்பிடுறோம். மணிஜி, இந்த ஜீன்னு ஒண்ணு வச்சுக்குவானுங்க. அது வடநாட்டுல அவங்க சொல்றது. அது நம்ம தப்பு சொல்றது. அவங்க விருப்பம். இவரு மணிஜி, மணிஜின்னு அழைத்து பல பேர் இருக்கிற இடத்துல அந்த கும்பல்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. மணிஜி, 2026ல் திமுக அரசு மீண்டும் வரக்கூடாது. அதற்காக எதையும் நாம் செய்ய தயாராக இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மணிஜி, விடக்கூடாது. அமித்ஷா இப்ப அவங்க கோயம்புத்தூர்ல. தான் முன்னாடி பாஜகவை எதிர்த்தாங்களே! அது அதிமுகவை நடிப்பு சேர்ந்தவங்க. அது நடிப்பு, நாடகம் என்பதை இதுல இருந்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ம். அதிமுக என்பதற்கு அடிப்படையாக எந்த விதமான தாத்பரிய கொள்கை அது இதுன்னு நீங்க நினைக்காதீங்க. ம். மேல ம். உட்கார்ந்து இருக்கிறவன் ஒரு அமுக்குனானா போய் தலைகீழா குப்புற விழுந்து கிடப்பாங்க. ம். மணிஜிய கூப்பிட்டு சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு. அப்போ 10 பேர் முன்னால சொல்றாரு. ம். 2026ல வந்துருவாங்க போலிருக்கு. ஐயோ! ம். ரொம்ப ஆனா விடக்கூடாது. அதுக்காக நம்ம எதையும் செய்வோம்.
எதையும் செய்வோம் என்று பல பேர் முன்னிலையில பேசி சொல்லிவிட்டு போன இந்த அமித்ஷாவினுடைய அடுத்த கட்ட வேலைதான் இன்னைக்கு நடந்திருக்கிற சோதனைகள். ஆகவே இந்த சோதனைகளின் மூலமாக நீ திமுகவிற்கு அவப்பேரை கொடுக்கணும், இல்ல நம்முடைய சகோதரர் செந்தில் பாலாஜி அவருக்கு மீண்டும் தொல்லைகளை கொடுக்கணும், நீ எந்த முடிவு எப்படி எடுத்து வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. உங்க நாடக நடிப்பு எடுபடாது என்பதை நான் இப்ப பதிவு செய்ய விரும்புறேன். ம். இல்ல ஒரு அமைச்சரா இருக்கிறாரு. ஜாமீன்ல தான் வெளிய வந்திருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்துல எப்படி அவரு அமைச்சரானாரு? அப்படிங்கிற மாரி சில கேள்விகள்லாம் வருதே. அந்த கேள்விக்கு எப்படி பார்க்குறீங்க? எந்த கேள்வியை கேட்டாலும் சட்டப்படி தான் பார்க்கணும். ம். சட்டம் அனுமதிக்கிற காரணத்தால இருக்கிறார். நாம என்ன சொல்றோம்? அவர் குற்றவாளி கிடையாது. அவர் தப்பு செய்யல. அப்படின்னு ம். சொல்லிட்டு தான் நாங்க பெயில்ல வெளியில வரோம். பெயில்ல வெளியில குற்றவாளி வந்துட்டோம். இல்லன்னா எதுக்கு 1 வருஷம் வச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்களே. அது என்ன பண்றது? அது நீதிமன்றத்துல உள்ள வச்சிருக்காங்க. வழக்கை பதிவு செய்தவர்கள் ஆர்கியுமென்ட் பண்ணி இப்படிங்க, அப்படிங்கன்னு சொல்லி ஆர்கியுமென்ட் பண்ணும்போது ஒரு சட்டப்படியாக ஒரு நீதிமன்றம் இருக்கு. அந்த நீதிமன்றத்துல டிஃபென்ஸ் சைடுல நாங்க ஆர்கியூ பண்றோம். டிஃபென்ஸ் ம். சைடுல ஆர்கியூ பண்ணோம்னா ஓகேன்னு ஏத்துக்கிட்டு அவர பெயில்ல வெளியில விடும்போது, பெயில்ல வெளிய வந்துட்டாருன்னா, எப்ப நீதி விசாரணைகள் முடிந்து ஃபைனலா ஜட்ஜ்மென்ட் ட்ரையல் நடந்து, ஆர்கியுமென்ட் நடந்து, ஜட்ஜ்மென்ட் வரும். கொஸ்டினிங் முடிஞ்சு ஜட்ஜ்மென்ட். ஜட்ஜ்மென்ட் வர வரைக்கும் அவர் எல்லோரையும் போன்றவர் தான். அவருக்கு சட்டத்திலும் எந்த விதமான தடையும் கிடையாது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, ம். ம். இவ்வளவு இதா நம்ம கேட்கிறவங்களா இருந்தா, சட்டத்தை இயற்றியவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்ல. ம். அவங்களுக்கும் இது தெரிஞ்சுதான் அந்த தண்டனை குடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுன்றது ஒண்ணு இருக்கு. அந்த ம். அடிப்படையில அவர் அமைச்சரா இருக்காரு. அதுல என்ன ம். கேள்வி இருக்கு? ம். இல்ல ஜாமீன்லருந்து வெளிய வந்தவர எப்படி அமைச்சராக்குறதுன்னு கேட்கறாங்கல்ல அவங்க. மறுபடியும் நான் சொல்றேனே, ஜாமீனிலிருந்து வெளிவந்தவர் குற்றவாளி அல்ல. குற்றம் ம். சாட்டப்பட்டவர். ம். அத பேசிக்கலா நம்ம லீகலா பார்க்கணும். ம். சட்டப்படி அவரு எப்படி குடுக்கலாம்னா, சட்டப்படி இருந்ததுன்னா இந்நேரம் கோர்ட்டே அவர் மேல பெட்டிஷன் போட்டு கோர்ட்டே அவர அமைச்சரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்ல. ஏன் சொல்லல? ம். 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 சட்டத்தில் தெளிவாக இருக்கிறது. அவர் குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றவாளி அல்ல. கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி அவருடைய செல்வாக்க முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியாப்பட்ட ஈடி ரெய்டு வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க சார்? அது உண்மதான். செந்தில் பாலாஜி என்பவர் நாங்க நேரடியாவும் நானும் பார்த்திருக்கேன். அவர் கூட மக்களிடமும் சென்று நாங்க பார்த்திருக்கிறோம். தேர்தல் நேரங்களிலும் பார்த்திருக்கிறோம். அனைத்து தரப்பினரும் அனைத்து இடத்திலும் அவரை அன்போடு வரவேற்கிறார்கள். ம். அவர்கிட்ட எல்லா மக்களும் நல்ல பாசத்தோட இருக்காங்க. அன்போட இருக்காங்க. அத நம்ம பார்க்கிறோம். அத பார்க்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட அமித்ஷாவினுடைய குரூப் இருக்குல்ல, அவைகளுக்கு வலிக்குது. எதை எப்படி பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது போன்ருக்கு. கொங்கு மண்டலத்துல இதற்கு முந்தி வரைக்கும் அதிமுகவுடைய இதெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப திமுக வலுவாக, பலமாக மாறி இருக்கு. அத விடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கமும் இதன் அடிப்படையில இருக்கு. ஆனா ஒண்ணு, அவர்கள் வெற்றி பெற முடியாது. செந்தில் பாலாஜியின் மீது இவர்கள் செய்கின்ற இத்தனை வழக்குகளுக்கும், இத்தனை சார்ஜஸுக்கும் பொதுமக்களே அடி குடுப்பாங்க. என்னாய்யா செஞ்சுட்டாரு? அவர் என்ன பண்ணிட்டாரு? கோயில் கட்டுற அயோத்தியில போய் கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு, அந்த கோயில் கட்டுறதுல எத்தனாயிரம் கோடி மோசமாயிருக்கு. அ இன்னைக்கே அந்த சிலை உள்ள இருக்கிற இடத்துல ஒழுகுது மழை பெய்யும்போது. ம். ஏன்டா புதுசா ஒண்ணு கட்டி பல்லாயிரம் கோடியில 15 20,000 கோடியில கட்டுற கோயில்ல அங்க ஒழுகுது. தண்ணி ஓடுறதுக்கு வழி இல்ல. அங்க இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இப்ப என்ன ம். அர்த்தம்? நீ என்ன ம். கட்டுன? புதுசா பார்லிமெண்ட்ட கட்டுன. புதுசா ம். பார்லிமெண்ட்ட கட்டுனா, அதுவும் அதே கதையா மழை பெய்யும்போது உள்ள ஒழுகுது. தண்ணி உள்ள ஓடி இருக்கு. எல்லாம் வெளியில வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீ கோடிக்கணக்கிலே கணக்கு காட்டி, நீ உன்னுடைய மக்களை ஏமாத்துறதுக்கு இந்துத்துவா நாங்க தான் மதவாதி, கிதவாதின்னு சொல்றதெல்லாம் பொய்யி. ம். இவர்கள் ஆளுமை கார்ப்பரேட் கம்பெனியினுடைய கையாட்கள். இந்த கார்ப்பரேட் கம்பெனிய தூக்கி நிறுத்துறதுக்காக மதத்த பயன்படுத்துவாங்க, சாமிய பயன்படுத்துவாங்க எல்லாத்தையும்ன்றது இதன் மூலமா தெரியுது. ஒரு ம். ராமன் கோயில கூட நீ கட்டும்போது இவ்வளோ ஊழல்கள் அதுல இருக்கு. ஒரு பார்லிமெண்ட்ட கட்டும்போது இவ்வளோ ஊழல்கள் இருக்கு. இதற்கு ம். முக்கிய காரணத்தாவ சார்ஜ் எடுத்துக்கிட்டு செஞ்சதே மிஸ்டர் அமித்ஷா தான்.
ம். தேர்தல் பத்திரம்டான்னு சொல்லிட்டு பல்லாயிரம் கோடி அதுல கலெக்ஷன் பண்ணதும் அமித்ஷா தான். ம். அமித்ஷா மேலயும் ஏற்கனவே பல சார்ஜஸ், வழக்குகள் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் ம். நினைவுபடுத்துறோம்னா, சும்மா அப்படியே வந்துட்டு திமுக மேல அப்படியே குற்றம் சொல்லிருந்து, திமுக மேல சார்ஜ் பண்ணியிருந்து இந்த கதையெல்லாம் எடுபடாது, நடக்காது. நீங்கள் ம். உங்கள முதல்ல திரும்பி பார்த்துக்கங்க. நீங்க முதல்ல யாருன்றது உலகத்துக்கு தெரியும். அதனால இந்த தமிழ்நாட்டுல இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. தொடர்ச்சியாக இடி ரெய்ட் நடக்குது. எஸ்டிபிஐ தலைவருடைய அலுவலகத்துக்கு சென்று அவர கைதும் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீதும் தொடர்ச்சியாக நெருக்கடிகள் உருவாகுது. இந்த நெருக்கடிகளுக்கு காரணமா என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? நெருக்கடிகளுக்கு காரணம் அண்ணன் ஜெகத் அண்ணன் உலகம் அறிந்தவர். ம். மிகப்பெரிய தமிழ் பண்பாளர். தமிழ் ஆர்வலர் மட்டுமல்ல, தமிழ் பண்பாளர். உழைப்பால் உயர்ந்தவரு. அவர தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். சும்மா அப்படியே இவனுங்க நினைக்கிற மாரிலாம் கிடையாது. ஒவ்வொரு படியாக உயர்ந்து உழைத்து முன்னேறியவர். அவரு உழைத்து முன்னேறி பல பேர வாழ வைக்கிறாரு. அவர் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாரு. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு பெரிய வலுவான சக்தியாக இருக்கிறார். அது அவனுங்களுக்கு உறுத்துது. ம். அது அவனுங்களுக்கு உறுத்துது. அதனால என்ன பண்றானுங்க, அவர்கிட்டயும் போய் சோதனை பண்ணி பார்ப்போம். இவர்கிட்டயும் சோதனை பண்ணி பார்ப்பான். இந்த சோதனை இதெல்லாம் வெறும் வேதனையில போய் முடியுமே தவிர, வெறும் சாதனைகள்ல எதையும் சாதிக்க போறதில்ல. ம். வேதனைகள் யாருக்குன்னா இவனுங்களுக்கு தான் வரப்போது. மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு சரியான அடியாக விழும் பாருங்க. ஓகே. உங்களுடைய நேரத்த ஒதுக்கி எங்கூட கருத்துக்கள பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வாழ்க.